ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. அது பாருங்கள், எல்லாம் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணாங்க. எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். பாருங்கள், இதுதான் என்னோட சின்ன தோட்டம். இது வாழை மரம் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இது மாங்காய் மரம், சின்ன செடி தான். இது கொய்யாக்காய் செடி பாருங்க, கொய்யாக்காய். இது கொய்யா செடி. பாருங்கள், இது கொய்யா செடி. இது மருதாணி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மருதாணி. பாருங்கள், இது மருதாணி செடி. இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதுல இன்னொரு மருதாணி இருக்குது பாருங்க. இந்த மருதாணி கொஞ்சம் இலையில பெருசு பெருசா இருக்கும். நல்லா சேவரக்கூடிய ஒரு மருதாணி. அப்படியே வந்தீங்கன்னா மாதுளம்பழம் செடி பாருங்கள். இது மாதுளம்பழம் இப்போதான் பூ விட்டுன்னு இருக்குது பாருங்க. பூனா அதை பாருங்க, தெரியுதுங்களா? தகப்பு கலர் தெரியும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காவா? அதான் சின்ன நெல்லிக்காய். இது பெரிய நெல்லிக்காங்க. பாருங்கள், நல்லா மரம் மாதிரி ஆயிடுச்சு. பார்ப்போம். இது பப்பாளி செடி. ஃபர்ஸ்ட் இறைச்சி வைக்கலான்னு பார்த்தோம். அம்மா பார்த்தா பிடிங்கி நடுறதுக்கு டைம் இல்லை, அதனால அப்படியே விட்டுட்டோம். பாருங்கள், பப்பாளி செடி சின்ன செடியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பூ ஊட்டிச்சு உதிரிட்டு இருக்குது. தண்ணி சரியாக பத்தாததுனால உதிரிட்டு இருக்குது. இங்கே ஒரு பப்பாயா இருக்குது. இந்த பப்பாயா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாருங்கள் காய்ச்சி இருக்குது. தண்ணி இல்லாததுனால ரொம்ப ஸ்லோவாக வளருது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த அலரி செடி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அலரி செடி பாருங்கள். இது அலரி செடி. பூவெல்லாம் விட்டுட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, அப்படியே இங்கே செம்பருத்தி என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. எனக்கு பிடிச்ச செடி. நல்ல படரும், நல்லா அடர்த்தியாக இருக்கும். பார்க்கறதுக்கே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் காய்ச்சிச்சுன்னா. அதே பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி. இது நான் பார்த்தது அடுக்கு செம்பருத்தி. இது ஒத்த செம்பருத்தி. பூவெல்லாம் விட்டு இருக்கும் பாருங்கள். பார்க்கலாம் வாங்க. நல்லா பூவெல்லாம் விட்டு இருக்குது. இது டிசம்பருங்க. டிசம்பர் என்னென்ன கலர் வச்சிருக்குன்னு பாருங்க. இது வயலட் கலர் டிசம்பர், ஒயிட் கலர். இது ஒயிட் கலர். அப்படி பார்த்தா தெரியும். உங்க பாருங்க, ஒயிட் கலர் பூ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ. அது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் செம்மையாக காய்க்கும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டல்லாகவே இருக்கும். இப்போது சீசன் இல்லையானான்னு தெரியல, ஓரளவுக்கு தான் காய்ச்சி இருக்குது. இது என்ன செடினா, இது வச்சா பாம்பு வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த செடி
அந்த ரொம்ப கப்பு, இந்த கப்பு பார்த்தாவே வராதுங்களாம் பாம்பு. அதுக்காக இது வாங்கி வச்சிருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணி நல்லா சுத்தமா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தோட்டத்தை பாருங்க, பாருங்கள். இது பாத்தீங்கன்னா பின்னாடி இப்பதான் இது கட்டினுக்கிறாங்க, டைல்ஸ் கடை. நினைச்சே பார்க்கல, நல்லா அதிசயமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இப்படி நடக்கணும் யாரும் எதிர்பார்க்கல, ஆனா நடந்துச்சு, நடந்துடுச்சு. சக்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்தோம். வா அப்படியே ஒரு அலைசேருவோம். இது வந்து வாழைச்செடி, பழமரம், மல்லிகைப்பூ செடி எல்லாம் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இயற்கையே பார்த்தோம். நீங்களும் வீட்டில் வந்து இது மாதிரி வந்து தோட்டங்கள் வச்சு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சலுகைகள் நம்மளே வந்து வீட்டிலே போட்டு நம்ம வந்து பயனடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வீடியோ சந்திப்போம். பாய்.